எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் இந்த நாளிலும் கூட எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு, எங்களை வழி நடத்தும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. பாவிகளும் துரோகிகளுமாக இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வார்த்தை தவிர வேறு ஒன்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். சொந்த நாளிலும் ஆண்டவர் வந்து சீடர்கள் இடத்துல சொன்னார்ல, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, மாம்சம் பலவீனமானது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்படின்னு சொன்ன அதே வார்த்தைகள் தான். கொஞ்ச நேரம் தயவுசெய்து யாரும் தூங்கிடாதீங்க, விழித்திருந்து 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அந்த 1 மணி நேரம் தயவு கூர்ந்து நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ 132வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 132. ஏற்கனவே கடந்த முறை பல வாரங்களுக்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். ஸோ முதலாவதாக இந்த சங்கீதத்தை நான் எடுத்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக நான் ரொம்ப போராடி இந்த சங்கீதத்தை விட்டுடலாம் அப்படின்றதுல தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னுடைய பலவீனத்தில் என்னால் எதையுமே இதில் புரிந்து கொள்ள முடியலனா, இன்றைக்கு மறுபடியுமாக அதே சங்கீதத்தை, ஏன்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது. நம்முடைய கண்கள் தான் குருடாக்கப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களிலே. ஆனால் தேவன் நம்மளுடைய கண்களை இந்த நாளிலும் கூட திறந்து அவருடைய வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காணும்படிக்கு நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ கடந்த முறை நம்ம பார்க்கும் பொழுது இது இந்த ஆரோகண சங்கீதங்களில் இதுவும் ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பல தேசங்களிலிருந்து அவர்கள் பிரயாணமாக வரும்பொழுது, பண்டிகைகளுக்கு வரும்பொழுது, எருசலேமை நோக்கி வரும்பொழுது அவர்கள் பாடிக்கொண்டு வருகிற சங்கீதமாகவும், ஆசாரியர்கள் அவர்கள் தேவாலயத்தின் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் பொழுது அவர்கள் பாடுகிற சங்கீதமாகவும் இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்தை போன முறை நம்ம தியானிக்கும் பொழுது இதில் நம்ம தாவீதினுடைய அந்த தேவனுக்கான அந்த வைராக்கியம் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நம்ம இது ஆக்சுவலி ஆனால் விசேஷமாக தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் எழுதின சங்கீதமாக சொல்லப்படுகிறது. ஸோ சாலமோன் இந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் கூட ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம இதிலிருந்து பார்ப்போம். விசேஷமாக ஜெபத்தை குறித்ததான காரியத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் முதல் அந்த ஒரு 6 வசனங்கள் 5 வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா, சாலமோன் தன்னுடைய தகப்பன் ஆகிய தாவீதை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை கொடுக்கிறார்ல. அவர் எப்படிப்பட்டவரா? கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஸோ அவருடைய அந்த வைராக்கியத்தை, தேவன் மீது இருந்த அந்த வைராக்கியத்தை குறித்து இங்கே அவருடைய தாவீதினுடைய வைராக்கியத்தை குறித்து அவருடைய மகனாகிய சாலமோன் ஒரு சாட்சி கொடுக்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் ஒருவேளை நம்மை குறித்து ஒரு சாட்சியை கேட்போமானால் அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சியை கொடுப்பார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவர்களால் கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த இடத்துல தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்க தான் முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல சாலமோன் இந்த முழு அதிகாரமும் ஒரு ஜெபமாக பார்க்கப்படுகிறது. அதாவது 12 வசனங்கள் வரைக்கும், 1லிருந்து 12 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஜெபமாக இருக்கிறது. அதற்கப்புறம் இருக்கிற 13லிருந்து 18 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறதாக நாம் இதிலே பார்க்க முடியும்.
ஸோ விசேஷமாக இந்த காலை வேளையிலே ஜபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் அப்படின்றதையும் ஆண்டவருடைய கிருபையினாலே எத்தனைத்திருக்கிறேன். ஸோ நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல ஒருவேளை இந்த காலையில் யாராவது வந்து கேட்பார்களே, ஆனால் எப்படிப்பட்ட சாட்சி அவர்கள் நம்மை குறித்து சொல்வார்கள்? கண்டிப்பாக நம்ம யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த தாவீது சாலமோன் சொல்லுகிறதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல சாட்சியை நம்மை குறித்து கொடுப்பார்கள் என்பதிலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஒருவேளை அவங்க கொடுக்குற சாட்சி நமக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறதாக கூட இருப்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஜப வாழ்க்கை, நம்மளுடைய தேவனை தேடுகிற காரியங்கள் ஒருவேளை அப்படிப்பட்டதாக இருக்கிறதாக நாம் அறிந்திருக்க முடியும். நான் ஒருவேளை வீட்டில் வந்து மொபைல் வச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா என் பொண்ணு வந்து என்ன ஃபுட்பால் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பான். ஸோ அப்போ மொபைல் பார்க்குறாருன்னா அப்போ இவர் வந்து ஃபுட்பால் பார்த்துட்ருப்பார், அல்லது வந்து என்னது இந்த யூடியூப்பில் உட்காந்து அரசியல் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர்கள் நம்மை குறித்து கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே தியானித்து கொள்ளுவோம். ஆனால் இங்கே தாவீதினுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அது எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை அது பாதித்திருந்தது, அது இந்த இடத்திலே தாவீதினுடைய மகனாகிய சாலமோனும் எப்படியாக தேவனுக்கு ஏற்புடையதான ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஏனென்றால் அடுத்து வருகிற எல்லா வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு அந்த இதுக்கும் அவர் கேட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் ரொம்ப அழகாக பதில் கொடுத்திருப்பார். அதையும் நம்ம பார்க்கலாம். பட் இதில் ரொம்ப நம்ம பார்க்க போகிறது இல்லை. இது வருகிற நாட்களிலே ஒரு விளையாண்டவருக்கு சித்தமான நம்ம தியானிப்போம். ஸோ இதில் 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் சொன்னேன் அது வந்து ஜபமாக இருக்குது. 5 வரைக்கும் வாசிச்சிட்டோம். 6லிருந்து வாசிக்கலாமா? இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்ததிலும் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஸோ இதில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை குறித்து துல்லியமாக இந்த இடத்துல வந்து சாலமோன் வந்து ஜெபிக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். ஏனென்றால் இது வந்து கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகள் இங்கே அதிகமாக வந்திருக்கிறத நம்ம அறிந்திருக்க முடியும். உம்முடைய குமாரர் அந்த சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் வீட்டிருப்பார்கள் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாமே அது கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே தாவீது இந்த சாலமோன் இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக அறிந்திருக்கிறார். எந்த ஜபம் தேவனுக்கு முன்பதாக அது ஏற்புடையதாக இருக்கும், எந்த ஜபம் அது வந்து தேவன் எதிர்பார்க்கிற ஜபமாக இருக்கிறது. ஏன்னா இது வந்து அவருடைய ஜபம் முழுவதுமாக தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இதுதான் அவருடைய ஜபமா இதில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அவர் தனக்கென்று ஏதாவது கேட்டுக்கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்மளுடைய காரியங்களிலே நாம் ஒருவேளை நாம் எதை செய்தாலும் இல்லை நம்ம எதை செஞ்சாலும் அதை நாம் தேவனுடைய மகிமைக்காக செய்யும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அது ஏற்புடையதாக அவர் அங்கீகரிக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய மகிமைக்காக, நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நமக்கு பேர் உண்டாகும்படி நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் அது ஜபமாகவே இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது அபாமினேஷன்னா என்ன சொல்லுவோம், அருவருப்பாக இருக்கிறது. அவருக்கு முன்பதாக அது அருவருப்பாக இருக்கிறது. ஜபமாக இருந்தாலும் சரி, அது எப்படி ஜபம் அருவருப்பாக மாற முடியும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்காமல் நம்மளுடைய இச்சை, அதை தான் இன்னைக்கு நம்ம இதுலேயும் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய அந்த வர்ஷிப் இதுலேயும் நம்ம பார்த்தோம், சங்கீதத்திலையும் அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற காரியங்களை அவர்கள் கேட்டார்கள். தேவனும் கொடுக்க தான் செஞ்சார், அவர் கொடுக்காமலாம் இல்லை இல்லையா? ஸோ அவர்கள் கேட்டதை அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்டோம். ஸோ நம்மளுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது ஒருவேளை வந்து
நம்ம வந்து நம்ம விழுந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் தூக்கணும், அப்படி இப்படி நிறைய இந்த உலக பிரகாரமாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காரியங்களை கேட்டு கேட்டு அதே மாதிரி நம்மளும் ஒருவேளை ஜெபிக்கும் பொழுது அது நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளும்படிக்கு நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஒரு காரியமாக பார்க்கும்படிக்கு நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபங்கள், அது தேவன் பதிலளிக்க போகிற ஜெபம் அல்ல, அது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அப்போ எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, அதாவது தாவீது தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினிடத்திலிருந்து சாலமோன் கற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே அவர் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அது தேவனுடைய அந்த முழு திட்டத்தையும் குறித்ததான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதற்கு அப்படியே தேவன் அங்கே பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் தாவீதினுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் அந்த காலை வேளையில் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். ஸோ அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து, ஏன்னா இப்போ நம்ம முதலாவது நம்ம கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய தேவனோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக, தேவன் விரும்புகிறதாக இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது அது பரிதாபமான நிலைமையில இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில ஆராய்ந்து பார்த்து, அதை பரிதாபமான நிலைமை எனக்கு தெரிஞ்சு அநேகருடைய, ஏன்னா என்னுடைய ஜெப வாழ்க்கையும் அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வருகிற நாட்களில் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே இதன் மூலமாக, வேதத்தின் மூலமாக தேவன் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதையே உங்களிடத்தில் இந்த காலை வேளையில பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே சாலமோன் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி சீடர்களும் ஆண்டவரிடத்திலே சென்று கேட்கிறார்கள்ல, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்வதற்கு, பேய்களை துரத்துவதற்கு, இல்லை வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதற்கு, போதிப்பதற்கு, உங்களை மாதிரி, அதாவது 3 நாள் போதிச்சார் இல்லையா தொடர்ந்து, அப்படி தானே? அந்த இதில் 5000 பேர் உட்காந்து கேட்குறாங்க. ஆமாம், மலை பிரசங்கம் 3 நாள் தான் இல்லையா? ஸோ 3 நாளும் உட்காந்து ஜனங்கள் கேட்குறாங்க. நமக்கு 1 hour உட்காந்து கேட்குறதுக்கே அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் அப்படியே வாயை திறப்போம், அப்படியே கண்ணு அப்படியே சொருகும். பட் அங்கே பேசுகிறவர் வேற, நம்ம இங்கே வந்து பாவியான மனிதர்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். அங்கே பாவமே அறியாதவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், இந்த வேத வசனங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை, அவர் வந்து அங்கே வந்து பேசுகிறார். அதை ஆவலோடு அவங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. ஆனால் சீடர்கள் வந்து இதே மாதிரி எங்களுக்கு போதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தேவனிடத்திலே பார்த்தது, அவர் இந்த அளவுக்கு வந்து ஜெபத்தில் வந்து நேரத்தை செலவிடுறாரு, ராம் முழுவதும் போய் ஜெபிக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு. தூக்கம் தானே முக்கியம் நம்ம நினைக்கிறோம், தூங்காமல் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவர் என்னடானா நைட்டு ஃபுல்லாக ஜோம் பண்ணுறாரு. சாப்பாடு முக்கியம் நம்ம நினைக்கிறோம், இவர் சாப்பாடு கூட முக்கியம் இல்லைன்னு போய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போனா என்ன இதில் இருக்குது, இவர் எப்படி இப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து தான் அவங்க வந்து ஆச்சரியமாக அவரிடத்துல சென்று கேட்கிறார்கள், எங்களுக்கும் இதை கற்றுத்தாங்க ஆண்டவரை, கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவர் அதை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அவர் செய்திருக்கிறதன் அடிப்படையில் இவர்கள் சென்று கேட்டு இருக்கிறார்கள். ஸோ அதே இதை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த ஜெபம் என்பது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து தானாக நடந்துடும். அவருடைய சர்வ ஆளுமையில் அவர் வந்து இதை செஞ்சிருவார். அவருக்கு வந்து நம்ம அவர் கூட பேசணுன்னு தானே விருப்பம், அவருக்கு நம்ம கூட பேசணும்னு விருப்பம். நம்ம இல்லைன்னா யார் அவர் கூட உட்காந்து பேசுவா, அதனால எப்படியாச்சும் இந்த காரியத்தை செஞ்சிருவார், நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு தவறான மனநிலையிலேயும் கூட நாம் அநேக நேரங்களில் இருக்கக்கூடும். ஆனால் இந்த ஜெபம் என்பது இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டிய காரியமுமாக இருக்கிறது. அதையும் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்படி ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை நாம் வந்து, ஜெப வாழ்க்கை அப்படின்னும் போது நம்மளே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது இல்லை, அவர் பேசுவதையும் நாம் கேட்டு அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்க. ஸோ ஜெப வாழ்க்கை அப்படின்னும் போது அது வந்து வேதத்தை தியானித்து நாம் ஜெபிக்கிற அந்த காரியத்தை தான் நான் கொண்டு வருகிறேன். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நமக்கு இருக்கிற என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம வந்து இங்கே இருக்கிற அதிகமான பேர், நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங்னால அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா. ஸோ எப்படிப்பட்ட பாதிப்புன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அவங்க தான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? மெயினாக யூத் மீட்டிங்லலாம் அந்த மாதிரி பேசுவாங்க. இது எதுக்குன்னா உற்சாகப்படுத்தும்படிக்கு, நீங்கள் வந்து அதிகாலையில் ஜோம் பண்ணுங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போகலைன்னா அவர் வந்து ஏமாற்றம் அடைந்து விடுவார், நீங்கள் அதனால் தயவுசெய்து காலையில் எந்திரிச்சு அவர்கிட்ட ஓடிடுங்க, அவர் காத்துக்கிட்டு இருப்பார். கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி எங்கேயாச்சும்? ஸோ இது நான் நிறைய கேட்டிருக்கேன், யூத் மீட்டிங்கில் அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் இது பண்ணலன்னா அவர் காத்துட்டு இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் ஏமாந்து போயிடுவார் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் வந்து எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ அப்போ காத்துட்ருக்கிறாருன்னா அப்போ என் மேலே வந்து நான் அவரோட பேசணுன்ற ஆர்வத்தில் தானே காத்துட்ருக்கிறார். அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டும், நான் நல்லா தூங்கி எந்திரிச்சு போனாலும் அவர் காத்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் கூட ஒரு 1 hour தூங்கி எந்திரிச்சு போனால் மட்டும் எங்கே போயிட போகிறாரு? அங்கே தானே அவர் இருக்க போகிறார், வேறு எங்கே போக போகிறார்? வேறு யாரும் கிடையாது அவர் கூட பேசுகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து பொறுமையாக போனால் கூட அவர் இருப்பார் அப்படின்ற ஒரு மனநிலையினாலே நாம் இன்றைக்கு அதிகமாக ஆட்கொள்ளப்பட்டு இருப்பது உண்மை. அது வந்து ஒருவேளை நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளான காரியத்திலே நாம் அதில் ஊறி போனவர்களாக தான் இருக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய ஜப வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. பட் இந்த ஜப வாழ்க்கை என்பது அது ஒரு டிசிப்ளின்ட் ஒரு லைஃபாக இருக்கணும், அது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அதை குறித்து தான் நம்ம இந்த காலையிலையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கிறபடி தேவன் எங்கேயும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று நான் வேதத்திலே பார்க்கவில்லை. அதையும் நான் வந்து ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை எங்கேயாச்சும் வேதத்தில் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, தேவன் உங்களுக்காக வந்து அதிகாலையிலே காத்து கொண்டு இருக்கிறார், நீங்கள் வந்து அவர் ஏமாத்தாமல் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அதிகாலையிலே நம்ம வந்து கூப்பிடும்போது நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற வார்த்தைகள் உண்டு. ஆனால் அதை அவர் அப்போ நான் இப்போ தான் கூப்பிடுவேன்னு காத்துட்ருக்கிறார் அப்படின்றது கிடையாது. மாறாக அவர் வந்து எப்படி இருக்கிறார்னா, என்னுடைய தேவை அவர்தான் என்பதை அறிந்து என்னை வந்து இன்வைட் பண்ணுறார். நீங்கள் வாங்க, என்கிட்ட வாங்க, காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறார். அவருடைய தேவைக்காக அவர் காத்துட்டு இல்லை. அப்படி நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் நினச்சிக்கிறோம், அதனால் அவர் வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஆனால் மாறாக அப்படி கிடையாது, நமக்கு வேற வழி கிடையாது என்பதனாலே அவர் நம்மை அதிகாலையிலே அவரிடத்திற்கு வரவழைக்கும்படிக்கு நம்மை ஆசையோடு அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த காலையிலே நம்ம வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக, அதாவது நம்ம தான் வந்து ஒரு பிச்சைக்காரர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தலாம், அது நமக்கு தான் வந்து அதிகமாக பொருந்தும். நாம் ஒரு பிச்சைக்காரர்களாக இருக்கிறோம். அண்ட் இந்த தேவன் இல்லாமல் நம்மளால் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அவர் இல்லாமல் நமக்கு வந்து சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. எனவே நாம் அவரிடத்தில் அதிகாலையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம ஓடி போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு விசேஷமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர்வது தான். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக வசனத்துக்குள்ளே தான் நம்ம போவோம். முதலாவது, நான் தேவனிடத்திலே ஓட வேண்டும் என்றால், அவருடைய சன்னிதானத்திற்கு நான் ஓட வேண்டும் என்றால், நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அது புரியாம, அதுல உணர்வு வராம நம்ம வந்து நிச்சயமா அவர்கிட்ட நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. நம்ம எப்படி யோசிப்போம்னா, அவருக்கு வேணும்னா வரட்டும், அவருடைய வேலை தானே, அவர் தானே செய்யணும், அவர் பார்த்துப்பாரு, இந்த மாதிரியான பேசுறவங்களெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவருடைய வேலை, அவர் தான் இதெல்லாம் பண்ணணும், நம்ம ஏன் போய் கஷ்டப்படணும், அவரே வந்து இதெல்லாம் நம்ம மூலமாக, அந்த மாதிரி பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் நாம் நம்மளுடைய பாவ நிலையை உணரும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது, ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது, இந்த தேவனிடத்திலே நம்மால் ஓடி செல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் இந்த காலையில் நம்ம உணரணும். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாவம் அப்படின்னா அப்போ ஓகே, அது வந்து விபச்சாரம் செய்கிறது, பொய் சொல்கிறது, கோவப்படுறது, எரிச்சல் ஆகிறது, பொறாமைப்படுகிற, இச்சிக்கிறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு தேவனுடைய கற்பனை மீறுகிறது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் சொல்லும்போது பிரதான கட்டளை என்று சொல்லுகிறார். ஸோ அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு வந்து ஒரு நோட் புக் எடுத்து அப்படியே எழுதுறதா? அந்த நிறைய பேர் அந்த மாதிரி எழுதுறவங்களும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி என்னன்னா, முன்னாடி இருக்கும்போது மேபி ஸ்ரீராம ஜெயம்னு எழுதியிருப்பாங்க, அது நிறைய அந்த மாதிரி எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு அதே பழக்க தோஷம். ஸோ அதே மாதிரி அப்போ ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் நம்ம எழுதுவோம்னு சொல்லி ஒரு புக்கு ஃபுல்லாக உட்காந்து எழுதுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட காரியத்தில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஸோ அது வந்து காரியம் கிடையாது. மாறாக அந்த தேவனை நேசிக்கிறது என்பது என்ன அப்படின்னா, நாம் அவரோடு எந்த அளவுக்கு உறவு கொள்வதற்கு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றதான் அதனுடைய காரியம். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது, அவருடைய கட்டளையாக இருக்கிறது. இதில் நம்ம எல்லாருமே வந்து இருக்கிறோமா, நம்ம கரெக்டாக அதை தான் பண்ணுறோமா அப்படின்னா இங்கே ஒருத்தரும் அப்படி இல்லைன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். கரெக்டாக? அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் என்பதையும், இது எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் என்னை வைத்திருக்கிறது என்பதையும் என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதற்காக நாம் தேவனிடத்திலே கதறி இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னால் வந்து ஜெபிக்க முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் வந்து ஜெபிக்க முடியல, அந்த 10 நிமிஷம் ஜெபிக்கும் போதும் 1000 காரியங்கள் என் மண்டையில் வந்துட்டு போயிடுச்சு. நான் அடுத்து என்ன சமைப்பேன், நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நான் வந்து இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன், இல்லை அது என்னுடைய மண்டையில் வரதெல்லாம். ஸோ நான் யாரை போய் பார்க்கணும், இந்த மாதிரி அநேக காரியங்கள் அது பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வாயில் வந்து ஜெபம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம முடிச்சிருப்போம், அப்பா ரொம்ப நேரம் பண்ணிட்டோம் போல், நம்ம டைமை பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் தான் பண்ணோமா? நிறைய பேர் வந்து மணிக்கணக்காக பண்ணுறாங்களே, அப்போ என்னது இது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இது தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது. தேவன் விரும்புகிறது நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று, அவரோடு உறவாட வேண்டும் என்று. ஆனால் இதை செய்வதற்கு எனக்கு எந்த திராணியும் இல்லாதவனாக, நான் பலனற்றவனாக, நான் பலவீனனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இதை நான் உணரும் பொழுது, இந்த பலவீனத்தை நான் உணரும் பொழுது, எந்த ஒரு மனிதனாலும் நிச்சயமாக தேவனிடத்திலே போய் கதறாமல் இருக்கவே முடியாது. எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், உங்களை நேசிக்கும்படிக்கு. ஏன் நமக்குள்ள மற்ற எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த முதலாவது பிரதான கற்பனையை நம்ம மீறியாச்சு. இதில் வந்து இதை பற்றி நம்ம கவலையே படலை அப்படின்னும் பொழுது, அப்போது இழிவான எச்ச ரோகங்களுக்குள்ளாக நாம் போக தான் செய்வோம். அதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. மற்ற எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம முதலாவது சரி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதுதான். அந்த தேவனோடு உள்ள உறவை நாம் சரி செய்யும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்மை விட்டு அது நீங்கி போகிறதை நம்மால் வந்து நிச்சயமாக உணர முடியும். ஆனால் எப்போல்லாம் மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு இண்டிகேஷனாக தெரியுது, அப்போல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, அப்போ தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, நான் அதை சரி செய்யணும், அதில் நான் போய் உட்காரணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். இதை தான் வந்து பால் வாஷர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை, அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாரு, இதற்குன்னு சொல்லியிருக்கிறேன், மறுபடியுமா சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, ரொம்ப வந்து அவர் வந்து தேவனுடைய பாதத்தில் அழுது கொண்டு இருக்கிறார், மணிக்கணக்காக அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஏதோ பெரிய ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே. அவங்க ஏதோ பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிடாதீங்க. அவங்களுடைய இயலாமையை அதிகமாக உணர்ந்தபடினாலே, இவருடைய பாதம் இல்லாமல் எனக்கு ஒரு வழியே கிடையாதுன்னு சொல்லி அங்கே போய் விழுறவங்க தான் இந்த மாதிரியான ஆட்கள். அதனால் வந்து அவங்கள நீங்கள் அப்படியே பார்த்து அவங்கள நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சுட்டு இது பண்ணிக்காதீங்க அப்படின்றதான் அவர் வந்து சொல்லுகிற காரியம். ஸோ என்னுடைய நிலையை நான் உணரும் பொழுது நான் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளாக நான் வருகிறேன். ஸோ இந்த பெரிய பாவத்தை இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு உணர்த்துவாராக. நம்ம சங்கீதம் 17க்கு வரலாம்.
முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டதிலும் என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். ஓகே. ஸோ இதில் தமிழில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனில் நம்மளுடைய அந்த வேர்ஷனில் எப்படி இருக்குன்னா, என் கூப்பிடுதலை கவனியும் அப்படின்னு ரொம்ப பிளெயினாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிசிவியில் இதே வார்த்தைக்கு கதறல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. என்னுடைய கதறலை கேளும் அப்படின்னு போட்டிருக்குது. கேஜேவியில் என்னுடைய அழுகை க்ரை அப்படின்னு போட்டிருக்கோம். ஆம்ப்ளிஃபைடில் இன்னும் இதாக எப்படி இருக்குன்னா, லவுட் பியர்சிங் க்ரை. இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, லவுட் பியர்சிங் க்ரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியர்சிங்னா என்னென்னா அந்த ஊடுருவி போகிற ஒரு இது இல்லையா? ஸோ கத்தி அப்படியே கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறது தான் அதனுடைய காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்எல்டியில் க்ரை ஃபார் ஹெல்ப். ஸோ இங்கே தாவீது அவருடைய ஸோ அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு இது 18 வரைக்கும் தான் வந்தேன். 1வது அதிகாரத்தில் ஆரம்பித்தேன். ஓகே, அவருடைய சங்கீதங்களை மட்டும் பார்ப்போம், எப்படிப்பட்ட ஜெபம் அவர் ஏறெடுத்திருக்கிறார் என்று அநேக காரியங்களை நோட் பண்ணேன். பட் எல்லாத்தையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல. வெறும் இந்த 17வது அதிகாரத்தில் இருந்து மட்டும் தாவீது, ஏன்னா இது எனக்கு ரொம்பவும் இதுக்கப்புறம் நான் வந்து கிராஸ் பண்ணி என்னால் வந்து போக முடியல. அந்தளவுக்கு இதில் வந்து அதிகமான காரியங்களை பார்க்க முடிந்தது. எனவே அதை மாத்திரம் அந்த காலை வேளையில் சீக்கிரமாக நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். ஸோ எந்த காரியம் தாவீதை இந்த அளவுக்கு வந்து தேவனுக்கு முன்பதாக கெஞ்ச வைத்தது அப்படின்னா, ஏன் அவர் இந்த அளவுக்கு வந்து கதறணும் ஆண்டவருக்கு முன்னாடி? ஏன் இப்படி கத்தி அவர் வந்து கூப்பாடு போட்டு ஆண்டவரே என்னை கேளுங்கன்னு சொல்லி ஏன் இப்படி இப்போ அவர் முன்னாடி வந்து விழுந்து கிடக்கணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய இயலாமையை நன்றாக அறிந்திருந்தார் இல்லையா? அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். என்னால் உங்களை இந்த மாதிரி நேசிக்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் நேசிக்க முடியல. நான் தான் உனக்கு கர்த்தர், வேறே தேவன் உண்டா இருக்க வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முதலாவது கற்பனையாக அது இருக்கிறது. ஆனால் என்னால் முடியலை. எனக்கு வந்து அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், அநேக காரியங்கள் என்னை திருப்திப்படுத்துகிறதாக இருக்கிறது. நான் உங்களிலே திருப்தியாக இல்லை என்கிறத அந்த அவல நிலையை உணர்ந்தவராக, அதை மாற்ற முடியாதவராக தேவனிடத்திலே அவர் போய் கதறுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா? அதுதான் அங்கே பண்ணுறாரு. அதே 6வது வசனத்தை பாருங்களேன். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். போதும். ஸோ உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் பெக்கிங் இல்லை, நான் உங்களிடத்துல நான் வந்து கெஞ்சுகிறேன், எனக்கு வந்து செவி கொடும் அல்லது எனக்கு செவி கொடுக்கிறீர், அதனால நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன். ஸோ என்ன அப்படின்னா 7வது வசனத்தை வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். 12 வரைக்குமே அப்படியே படிச்சிடலாமே. கண்மணியைப் போல் என்னை காத்தவர்களும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சிட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்களை எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். ஸோ தாவீது இந்த இடத்துல தேவனிடத்திலே கதறுகிறதுக்கான காரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய எதிரிகள் இல்லை எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக தாவீது வந்து ஆண்டவரிடத்திலே கதறுகிறார். ஸோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தாவீதை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவர்களாக தான் இருக்கிற. இன்றைக்கு நமக்கு எதிரிகள்னா ஒருவேளை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசாசினுடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அண்ட் அவனுடைய பிசாசினுடைய வேலையை என்ன அப்படின்னா, நம்ம இந்த தேவனிடத்திலே நம்ம களி கூறாமல் இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் நம்ம பார்த்தபடி அந்த 12வது வசனத்தில், பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிறது போல பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். ஸோ நமக்கு எதிரடையாக இருக்கிற அந்த பிசாசின் காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற மாதிரியான காரியங்கள் கிடையாது. அது மிக பயங்கரமாக இருக்கிறது. எப்போ நம்மளை விழ தள்ளலாம் அதுதான் நம்ம பார்த்தோம்ல. எப்போ 11 பார்த்து, எங்களை நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள்,
எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஸோ எப்போ இவங்களை விழ தள்ளலாம், எப்போ இவங்களை வந்து தேவனிடத்திலிருந்து நம்ம வந்து பிரிக்கலாம், இதுதான் பிசாசினுடைய நோக்கமே. அது செஞ்சுட்டா போதும், மற்ற எல்லா காரியமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து வேறு எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஜெபிக்கும்போது எப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, நம்ம சோம்பேறித்தனம், இதெல்லாமே வரதுக்கான காரியம். இது ஒன்றும் ஏதோ பெரிய பாவத்தினுடைய சிந்தனைகள்லாம் அவங்களுக்கு வராது. நம்ம என்ன நினைப்போம்னாச்சா, அப்போ பாவ சிந்தனைகள்லாம் எனக்கு வரல, இச்சையான எண்ணங்கள்லாம் வரல, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒருவேளை இதில் வந்து அந்த பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்தை போல அப்படின்னு பயங்கரமாக கொடுத்துருந்தாலும் பிசாசு அப்படியே பயங்கரமாக வரப்போகிறது கிடையாது. ரொம்ப சட்டிலாக தான் வந்து அவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதாக இருக்கிறது. அது அப்படியே பயங்கரமாக வந்ததுன்னா ஒருவேளை நமக்கு தெரியும். ஆனால் இப்படி சட்டிலாக அது வரதுனால நம்ம அதை உணராமல் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சிந்தனைகள் இப்படி சிதறப்பட்டு நாம் தேவனிடத்திலே அவருடைய உறவிலே மகிழக்கூடாதவர்களாக நாம் இருக்கிற பட்சத்திலே அவன் மற்ற காரியங்களை ஈஸியாக உள்ள கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இதை அறிந்திருந்தபடினாலே இங்கே வந்து தாவீது வந்து தேவனிடத்திலே கதறுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்முடைய கதறலும் இப்படிப்பட்டதாக இருக்கிறத நம்ம இப்படி இதற்காக நம்ம கதறுகிறோமா, என்னைக்காச்சும் இதை குறித்து சிந்தித்திருக்கிறோமா? என்னால் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து உண்மையாக போய் ஜெபிக்க முடியல, என்னால் வந்து அவருடைய வேதத்தில் எதையுமே இது பண்ணிக்க முடியல, ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது? சரி, ஆண்டவரே ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம், சர்வ ஆளுமையை தான் நம்ம பார்க்குறாங்களே, சொல்கிறாங்கல்ல, சர்வ ஆளுமையில் அவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு, அப்போ அவரே தான் பண்ணுவார் போல், இதில் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பியும் நம்மளையே அப்படியே சொல்லி ஏமாற்றிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலே நாம் இருக்கிறோமா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதில் தாவீது சொல்லுகிறபடி தாவீது 6வது வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டதல்லும். ஸோ எனக்கு செவி கொடுக்கிறீர், அதாவது அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் இல்லையா, நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஸோ எலியானா அப்படின்னா அவருடைய இது வந்து என்ன அப்படின்னா காட் ஆன்சர்டு, அது ஒரு எபிரேய வார்த்தை. அதனுடைய என்ன சொல்கிறது மீனிங், அர்த்தம் என்ன அப்படின்னா தேவன் பதில் அளிக்கிறவர், அவருடைய ஜபங்களை கேட்டு அதற்கு உத்தரவு அருளி செய்கிறவர் அப்படின்றதான் அதனுடைய காரியம். ஸோ அநேக நேரங்களில் ஒருவேளை நம்ம ஜெபித்து பதில் வராமல் இருக்கும். ஸோ நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் ஒருவேளை என் ஜெபத்தெல்லாம் கேட்குறாரா, அவர் வந்து இல்லை என் ஜெபத்துக்கு தன்னுடைய செவியை முழுவதுமாக அடைச்சிட்டாரா, நான் எவ்வளவு இது பண்ணாலும் அவர்கிட்ட போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கோமா? நம்ம கேட்ட ஏதாவது காரியங்களை நம்ம ஜெபிச்சிருப்போம், பட் நமக்கு பதில் வந்திருக்காது. அதை குறித்து அந்த மாதிரி உங்களுக்கு சிந்தனை வந்திருக்கா என்னைக்காச்சும்? தூங்கிட்டீங்களா, இருக்கீங்களா? ஓகே. ஸோ இதை குறித்து ஓடி பக்கம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இதன் அடிப்படையெல்லாம் சொல்கிறார். இங்கே தாவீது சொல்கிறார் இல்லையா, அவருடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது அப்படின்றத விட தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறீர். ஸோ அவர் எல்லா ஜபங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அவர் பதில் அளிக்காததின் அடிப்படையிலே அவர் செவி கொடுக்கவில்லை என்கிற ஒருவேளை காரியத்திற்கு நான் வருவேனே ஆனால் அது வந்து அந்த அரகன்ஸுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, உனக்கு தேவன் பதில் கொடுக்கல, உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்றதுனால நீ எப்படி அவர் வந்து உன் ஜபத்தையே கேட்கலன்ற ஒரு இதுக்கு கொண்டு வந்து நிற்க முடியும்? நீ கேட்கறதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இருக்குதா? அப்போ நீ என்ன எதிர்பார்க்குற? நீ தேவனா அவர் தேவனா இல்லை? ஸோ இதுதான் அவர் வந்து கொண்டு வருகிற காரியம். ஸோ அவர் நம்மளுடைய ஜபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் வருவது கிடையாது. ஏனென்றால் நம்மளுடைய ஜபங்கள் அநேக நேரங்களிலே அது நம்மை மட்டுமே குறித்ததாக, நமக்கு தேவையானதாக, அதுவும் எப்படின்னா நம்ம கேட்குறது எல்லாமே இது எனக்கு நடந்துருச்சுன்னா என்னை எல்லாருமே வந்து ஒரு உயர்வான நிலையில் பார்ப்பாங்க. ஆனால் அதில் எப்படி வச்சுருவோம், ஆண்டவருக்கு மகிமைன்னு தான் நம்ம வைப்போம். ஒரு நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு
சம்பளம் இது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்படின்னு நம்ம நினைப்போம், அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளான மனித நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பரவாயில்ல நம்மளை எல்லாரும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஆமாவா இல்லை? இல்லை இருக்குல்ல அந்த மாதிரி? இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா? இல்லை எல்லாருக்குமே இருக்கும். ஏன் தேவன் அப்படி பதில் கொடுக்கறது இல்லைன்னா 14வது வசனத்தை வாசிக்கலாம். இதில் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரைவத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஸோ தேவன் நம்மளுடைய ஜபங்களுக்கு அவர் வந்து அதை அவருடைய செவியை சாய்த்து கேட்கிறவராக இருக்கிறார். ஓடி பாக்கம் சொல்லும்போது சொல்றாரு, அவர் உன்னுடைய ஜபத்தை கேட்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ எவ்வளோ பெரிய பாவியா இருக்கிற, துரோகியா இருக்கிற, உன் ஜபத்தை கேட்கிறாருன்றதே வந்து பெரிய விஷயம். இதில் பதில் தரல, நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்னு கேட்கிறார். ஸோ நம்மளுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அதை தான் அங்கே பார்த்தோம். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். ஸோ இதை வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு விளக்க உரை ஒன்று பார்த்தேன் இதுக்காக, அதிலிருந்து படிக்கிறேன் அந்த காரியங்களை. அவர்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாம், என்னை பொறுத்தவரை செல்வ வளத்தை அல்ல, என்னுடைய விருப்பம் யாவும் ஆவிக்குரியவை. சாரி, அதுக்கு முன்னாடி உள்ளதை நான் எடுக்காம விட்டுட்டேன். அவர்களுடைய தேவைக்கு அதிகமாகவே நீர் உலகிய பொருட்செல்வத்தை வழங்கி இருக்கிறீர். அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் தேவைக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறீர். தங்களுடைய குழந்தைகளுக்கு மீதியானதை வைத்திருக்கும் அளவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் கேட்கிறார்கள், எதை அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியும். விசேஷமாக இதில் வந்து அந்த திரவியம் அப்படின்னு கொடுத்துருக்குல, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். இதை பல வேர்ஷன்ஸில் பார்க்கும்போது ஒரு சில வேர்ஷன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திரவியம் அப்படின்றதுக்கு ஆம்பிளிஃபைடில் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அவர்கள் எதை இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், அதை எதை அவர்கள் தேவனுக்கு அதை கொடுக்கிறார் அப்படின்றது தான் ஆம்பிளிஃபைடில் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டிசிவியில் கொடியவர்களுக்கென்று வைத்திருக்கிறவைகள் இல்லை, நம்ம ட்ரெஷர்னவுடனே ஓகே ஏதோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், அதை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கும். ஆனால் டிசிவியில் கொடியவர்களுக்கென்று வைத்திருக்கிறவைகள். ஐஆர்வி தமிழில் செழிப்பு. ஸோ இதை நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு செழிப்பை பற்றி அநேகர் பேசுகிறார்கள், செழிப்பின் உபதேசத்தை தைரியமாக பேசுகிறார்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது, வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, கடன் தொல்லை கிடையாது, நீங்கள் எல்லாவற்றிலும் விருத்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படி நடக்கும், அவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறார். அதை தான் அங்கே போட்டிருக்கு. அவர்கள் வயிற்று உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அந்த திரவியம் நமக்கு அவர்கள் அதை ட்ரெஷர்னு நினைக்கிறாங்க, அவங்க அதை பொக்கிஷமாக தான் நினைக்கிறாங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் என்ன உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்றார். ஸோ அவங்க அதாவது ரெண்டுமே, இதுவும் ஆண்டவர் தான் பொக்கிஷம். பட் அதுக்கு பிசாசு வந்து வச்சிருக்கிற ஒரு கவுண்டர் ஃபீட் என்னன்னா உலக காரியங்கள். ஸோ இதுவும் பொக்கிஷமாக தான் காண்பிக்கப்படுகிறது இல்லையா? ஸோ அப்போ அதை அவர்கள் விரும்புகிற அப்படின்னா அது அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார், அது செழிப்பாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா கொடியவர்களுக்கு என்று வைத்திருக்கிறவைகள். அவங்க வந்து தங்களுடைய அந்த ரிவார்டு அவங்க ஆல்ரெடி இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டாச்சு, அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஆயிற்று அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஸோ அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது அவங்களுடைய குழந்தைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது அநேக நேரங்களில் நமக்கும் வந்து பொறாமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே நம்ம யோசிக்க முடியும். ஆனால் தாவீது அவர் எதிலே வந்து பிரியப்படுகிறார், எது முக்கியம் நமக்கு, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஸோ நமக்கு எது முக்கியம் அப்படின்றத அந்த கடைசி வசனத்தில் கொண்டு வராரு.
அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேசேஜுக்குள்ளே மாத்திரம் போய் நம்ம முடிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஸோ அதில் அதுதான் இதில் நான் வாசிக்கிறேன். இந்த ஒரு இதில் என்னை குறித்து குற்றவாளியான பாவி என்ற நிலையில் அல்ல, அதாவது 14வது வசனத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எதை விரும்புகிறார்கள், எதை அவர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எதை அவர்கள் பொக்கிஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை தேவன் அவர்களுக்கு அதிகமாக தருகிறார். அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்தே கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு அப்படி கொடுக்கறது கிடையாது. நமக்கு அநேக நேரங்களிலே அவருடைய ஜெபம், அவருடைய பதில் வராமல் இருக்கிறதாக இருக்குது, அல்லது மறுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா நாம் அவர்களைப் போல உள்ளவர்கள் கிடையாது. அவங்க இப்படியே அவருடைய அந்த அழிவை, அவர் வைத்திருக்கிற அந்த அழிவை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக இருக்கு. அதுதான் அந்த கொடியவர்களுக்கு என்று வைத்திருக்கிறவைகள் நம்ம பார்த்தோம். ஸோ கொடியவர்களுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற செழிப்பை வச்சிருக்கிறார், நமக்குன்னு உபத்திரவத்தை அந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அதை தான் ஹர்ஷாவும் கொண்டு வந்தாங்க இல்லையா வர்ஷிப்பில், அந்த உபத்திரவம் எப்படி தேவன் பயன்படுத்துகிறார் என்று. ஸோ இது நமக்கு தேவன் விசேஷமாக வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்க அவரை பின்தொடர மனதாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த உபத்திரவத்திற்குள்ளாக செல்வார்கள். இது தேவன் ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு வச்சிருக்கிற என்ன கடைசி அதை தான் இவர் சொல்றாரு, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஸோ அதுக்கு நான் அந்த இதில் ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருந்ததை வாசிக்கிறேன். அவர்கள் எதை வேண்டுமானாலும் பெறலாம், என்னை பொறுத்தவரை செல்வ வளத்தை அல்ல, என்னுடைய விருப்பம் யாவும் ஆவிக்குரியவையே. என்னை குறித்து குற்றவாளியான பாவி என்ற நிலையில் அல்ல, நீதிமான் என்று அறிக்கை செய்யப்பட்டவனாகவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தால் அதுவே எனக்கு போதும். அதான் அதில் சொல்றது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில் அதை தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் தியானித்தோம். கடந்த இதில் இது அங்கிள் கொண்டு வரும்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குற்றவாளிகளும் கிடையாது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதை என்னால் அங்கிள்கிட்ட அன்றைக்கி சொல்லுவாங்க, அங்கிள் இது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி நான் குற்றவாளி இல்லைன்னு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும், நான் குற்றவாளி தானே அப்படின்னா அவர் அந்த நம்மளுடைய இடத்தை ஏற்றுக்கொண்டு இல்லை நமக்கு அதை தான் அந்த நீதியை கொடுத்துருக்கிறார் அப்படின்றது தான். ஸோ அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த குற்றவாளியான பாவி என்ற நிலையில் அல்ல, நீதிமான் என்று அறிக்கை செய்யப்பட்டவனாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தால் அதுவே எனக்கு போதும், நான் விழித்திருக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஸோ அதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம் அவங்க எதில் திருப்தி ஆகுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எதிலே திருப்தி ஆகிறான். ஸோ விழிக்கும்போது அப்படின்னா ஒன்று நம்ம இந்த உலகத்தில் கண்ணை மூடி நம்ம அங்கே போய் முழிக்கும்போது அவருடைய சாயலிலே நாம் இருப்போம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதை தான் நாம் உறுதியாக பற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்பது தான். அண்ட் அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நேராக நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்றது தான் இல்லையா. ஆனால் இது அங்கே மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இந்த அவருடைய சாயலில் நம்ம திருப்தி ஆகாமல் மறுமையில் அது நடக்காது. ஸோ இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நாளிலே இந்த அவருடைய சாயலிலே நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா? ஒருவேளை இதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் ஒருவேளை உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய திருப்தி இந்த அவருடைய சாயலிலே மாத்திரம்தான் இருக்கும். மாம்சம் ஒரு பக்கம் அது அதுதான் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்த்துட்டே இருக்கோம். அது ஒரு பக்கம் உலகத்துக்கு பின்னாடி நம்ம இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன்னா அதுதான் நம்ம அந்த ரோமர் அந்த இதை வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஸோ கிறிஸ்து உங்களில் இருந்தால், அதாவது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் உண்மையாக அல்லது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உங்களுடைய சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாக தான் இருக்குது. அது கிறிஸ்துவனிடத்திலே சேரக்கூடாததாக
அது வந்து சேர முடியாததாக, அதனால தான் அதில் நம்ம பார்த்தோம்ல, அவர்கள் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சரீரத்தினுடைய நிலை. அது வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுன்னா கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் போகணும்னு தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆவி பார்த்தீங்க அப்படின்னா அது அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது என்ன பண்ணுதுன்னா இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை அது வந்து வாஞ்சிக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அது துடிக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் வந்து மாம்சம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வேளையில் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வந்து காலையில் இல்லை ஒருவேளை அதாவது ஆண்டவர் நாம் அவரோடு உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு நன்றாக அறிந்திருக்கிறபடி நாம் அவரிலே தான் நம்ம களி கூற முடியும், மற்ற எதுலேயுமே நமக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஆவியும் மரித்ததாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு உலகத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வரதுலலாம் போகிறதெல்லாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒன்ஸ் இந்த ஆவியை அவர் உயிர்ப்பிச்சிட்டாருன்னா இன்னொரு பக்கம் வந்து மாம்சம் வந்து அது மரித்த நிலையிலே தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பயங்கரமான ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்தில் மாம்சம் வந்து அநேக காரியங்களை விரும்புகிறது இல்லையா. அது தூக்கத்தை விரும்பும், சாப்பாட்டு அதிகமாக விரும்பும், மற்ற காரியங்களை இச்சிக்கும். நம்ம அதை ஃபீட் பண்ண அதுக்கு கொடுத்துட்டே இருக்க அது அப்படியே பெருசாகிட்டே போகும். பெருசாகி கடைசியில் வந்து அது வந்து ஆவியை போட்டு அப்படியே அமுக்கிறதா தான் இருக்கும். ஆனால் ஆவி ஒரு பக்கம் வந்து அது வந்து அதால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுலேயுமே வந்து திருப்தி அடையவே முடியாது. ஸோ இந்த போராட்டம் உங்களுக்குள்ளே இருக்குதான்றதை நீங்கள் இந்த காலை வேளையில் ஆராய்ந்து பாருங்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னால மாம்சம் பலவீனமானது, ஆவிய உற்சாகம் உள்ளது இல்லையா. ஸோ அது உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே அது வந்து தேவனிடத்துல தான் அதுக்கு திருப்தி வர, எங்கேயுமே கிடையாது. அந்த உலகத்துக்குரியது கிடையாது, அது உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதும் கிடையாது. ஆனால் இந்த மாம்சம் அது வந்து இந்த உலகத்தையே தான் அது இச்சித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு நாளிலே மீட்கப்படும் அப்படின்றத நம்ம வந்து ரோமரில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நான் அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே அவருடைய சாயலிலே நான் வந்து களி கூறுகிறேனா, அல்லது என்னுடைய களி கூறுதல் எங்கே இருந்து கொண்டு இருக்கிறது, அதையும் நம்ம அந்த காலை வேளையில் சிந்திச்சு பார்ப்போம். ஸோ நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, கேசிங் அட் யுவர் ஃபேஸ் இஸ் வாட் ஐ டிசைர் ஃபார், ஐ இஸ் பீயிங் சாட்டிஸ்ஃபைட் இன் ஹிஸ் லைக்னஸ் இஸ் யுவர் டிசைர் எவ்ரிடே வென் யூ வேக் அப். ஸோ நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட சிந்தையோடு முதலாவது எழுந்திருக்கிறேன். நான் எழுந்திரிச்ச உடனே நான் செய்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சிட முடியும். எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலை பார்ப்போம், ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்டை விட்டு எழும்பி பொறுமையாக நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துக்கலாம், ஆண்டவர் தான் வெயிட் பண்ணுறாருல அப்படி நம்ம பொறுமையாக போகிறவர்களாக தான் நம்ம இருப்போம் இல்லையா. ஸோ அதை சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஸோ ஆனால் அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் அதிலே நாம் திருப்தியாவது என்பது, கிறிஸ்து எப்படிப்பட்ட சாயல் உடையவராக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்தார், அண்ட் அது வந்து அவர் வந்து எப்படிப்பட்ட சாயலிலே அவர் வந்து நித்தியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளமாக தான் அவர் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சாயலில் இருந்தார். எப்படிப்பட்ட சாயல் அப்படின்னா, அவருடைய சாயல் என்ன அப்படின்னா, தேவனோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருப்பது இல்லையா. அவர் எதிலே திருப்தி அடைந்தார், எதிலே அவர் வந்து மகிழ்ச்சி அடைந்தார், அவருடைய சாயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே பிதாவிலே திருப்தியுடையவராக, பிதாவோடு உறவாடுகிறவராக, பிதாவோடு ஐக்கியத்தில் இருக்கிறவராகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் நான் வந்து விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் அப்படின்னா, நான் வந்து அவருடைய அந்த ஐக்கியத்திலே நான் திருப்தி உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது மற்ற காரியங்களின் பின்னாடி என்னுடைய மனது ஓடிக்கொண்டிருக்கிறதா திருப்தியை தேடி. ஏன்னா நம்ம அந்த 78வது சங்கீதத்திலையும் பார்த்தோம், எவ்வளவுதான் கொடுத்தாலும் இந்த சரீரம் என்ன பண்ணாது, திருப்தி அடையவே அடையாது. நீங்கள் எவ்வளவு நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ண அது இன்னும் வேணும் தான் கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் பார்த்தோம் இல்லையா. அதுதான் திரும்ப அதில் வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்குறாரு, திரும்பி அவங்க வந்து அவருக்கு விரோதம் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு முறுமுறுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னென்னா, அந்த சரீரத்துக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து வேணும்ன்ட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஆவி
அது வந்து தேவநிலை மாத்திரம் அதால் களி கூற முடியும், வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ காலையில் நான் எழும்பும் பொழுது இந்த தேவநிலை நான் வந்து களி கூறுகிறேனா, அல்லது வந்து நான் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறேன், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி நான் அந்த நாளை ஓட்ட போகிறேன், இல்லை இந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா, அல்லது அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறேனா. ஸோ அதை நான் எழுதியிருந்தேன். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் ஹிஸ் லைக்னஸ் டுடே, யூ கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட் இன் ஹிஸ் லைக்னஸ் இன் எட்டர்னிட்டி. ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அவருடைய சாயலிலே, அதாவது அவர் எப்படி பிதாவோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கிற அந்த சாயலிலே நீங்கள் திருப்தி அடையாத பொழுது, அதில் நீங்கள் களி கூறாத பொழுது, நீங்கள் மறுமையில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே ஏமாற்றம் தான் இருக்குன்னா அங்கே இதுதான் நடக்க போகுது. நம்ம அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதற்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். இதை நான் ஏற்கனவே வந்து தேர்ஸ்டே ப்ரேயரில் அங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது இங்கே சபைக்கும் சொல்லணும்னு ஒரு வாஞ்சை இருந்தபடினாலே, எனக்கு அது அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ளதாக இருந்தபடினாலே அதை நான் வந்து கொண்டு வரேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். ஸோ இது வந்து ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் உடைய அவருடைய ஒரு மெடிடேஷன்லேருந்து வந்த ஒரு காரியம். அதாவது என்ன அப்படின்னா, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அந்த இது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30லேருந்து 39 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவங்க வந்து பகல் ஃபுல்லாக அவங்க வந்து கத்தி கூச்சலிடுறாங்க. அங்கே வந்து பாகால் ஒன்றுமே அங்கே வந்து பதிலளிக்கலை இல்லையா, அந்த பலி செலுத்துகிற அந்த காரியம். கடைசியாக சாயந்தர வேளையில் எலியா வந்து இது பண்ணுறாரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்றதான் அங்கே காரியம். அங்கே வந்து தேவனுடைய அக்கினி எப்படி இறங்கி வருகிறது. ஸோ இதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு வறண்ட ஒரு நிலையிலே, நம்மளுடைய ஜப வாழ்க்கை வறண்டு போன ஒரு நிலையிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்குறாரா இல்லையானே தெரியல, அவர் பேசுகிறதுனால கேட்க முடியும், இப்படி ஒரு ட்ரைனஸ்குள்ளே நம்ம போகிறோம்ல. இது எதனுடைய காரியம், இது எப்படி, ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இதில் முக்கியமாக தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், ஆண்டவர் வந்து நாம் வந்து அவரை தேட வேண்டும், அவரிடத்துல ஓடி வர வேண்டும், அவரிடத்துல கெஞ்சணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான காரியங்களை நம்மளுடைய ட்ரைனஸ் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட நம்ம வரமாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அது தேவனோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறது, அது இல்லாத பட்சத்தில் அது கதறுகிறதாக இருக்கிறது. ஸோ இதுக்கு அவர் என்ன அந்த இதில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஜப வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்றத நம்ம இப்போ குயிக்காக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஸோ இதில் வந்து தேவனுடைய அந்த அக்கினி, அதாவது அவருடைய அந்த பிரசன்ஸ் அல்லது அவருடைய அந்த சமூகம் நமக்கு அந்த உணர்வுக்குள்ளாக நாம் வர வேண்டுமேயானால், அல்லது அதை நாம் அனுபவிக்க வேண்டுமேயானால், அது ஏதோ சும்மா நடந்து விடுகிற காரியம் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம், என்ன அவர் வெயிட் பண்ணி தானே இருக்கிறாரு, எப்போ போனாலும் பரவாயில்ல, காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அப்போ நம்ம போனவொடனே அப்படியே அன்பை பொழிஞ்சிருவார் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு வரோம்ல. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பைபிள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம தான் அவர்கிட்ட வந்து ஓடி வரணுன்றதுக்கு தான் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல எலியா வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை 30வது வசனத்தில் செப்பனிடுகிறார். அதை மட்டும் வாசிக்கலாமா? 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஸோ முதலாவது அங்கே பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, அது முதல்ல செப்பனிடப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பலிபீடம் ஏதாச்சும் வச்சுருக்கோமா? இல்லை. ஸோ நம்மளுடைய அந்த தேவனோடு நாம் கொள்ளுகிற அந்த ஐக்கியம், அந்த நேரம், அதுதான் நமக்கு பலிபீடமாக இருக்கிறது. ஸோ அங்கே தான் நாம் தேவனை சந்திக்கிறோம், அங்கே தான் தேவன் நம்மை சந்திக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய அந்த ப்ரேயர் டைம் வித் காட், தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த நேரம், அது எந்த அளவுக்கு அது வந்து செப்பினிடப்பட்டிருக்கிறது, அல்லது அது வந்து இடிந்து போன ஒரு நிலையில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலையில் நீங்கள் போய் உட்காந்து எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வந்து எலியா வந்து டைரெக்டாக வந்து காலையை வெட்டி அங்கே வச்சிட்டாரா, ஓகே ஆண்டவர் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னாரா? அப்படிலாம் இல்லை. ஆண்டவருக்கு தான் அங்கே மகிமை வரணும். ஏன்னா ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 39வது வசனம்,
ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஸோ இங்கே எலியா பெரிய ஆளுன்னு யாரும் சொல்லலை இல்லையா? கர்த்தரே தெய்வம், இங்கே கர்த்தருக்கு தான் மகிமை வரப்போகுது. ஆனால் அங்கே அதற்கு எலியா செய்ய வேண்டிய காரியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியமாகவும் இருக்கிறது. ஸோ அந்த பலிபீடம், ஸோ நம்மளுடைய அந்த ஜெப நேரம் அது முதலாவது செப்பனிடப்பட வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி பொறுமை எந்திரிச்சு வந்துலாம் நம்ம இது பண்ண முடியும். நம்மளுடைய தூக்கத்தை நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, தூங்கினாதான் சாப்பிட்டாதான் நம்ம பலனாக இருப்போம். நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் தான் சொல்லுவேன், எனக்குலாம் நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கணும், நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் வந்து பொய். ஆக்சுவலி அது வந்து தவறு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாப்பிட்டாதான் தூங்கினாதான் அப்படிலாம் கிடையாது. அதாவது அப்படி நீங்கள் ஒருவேளை இருந்து உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம், சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் உங்களுடைய ஆவி வந்து தேவனோடு இணையக்கூடாததாக. ஏன்னா நீங்கள் அதை ஆவிக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் சரீரத்துக்கு கொடுத்தாச்சு. நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடுன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஆவிக்கு ஒரு போஜனமும் போல. அது அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா சோர்ந்து போய் இருக்கும், சரீரம் இதாக இருக்கும். அங்கே அமைதி இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமானா கிடையவே கிடையாது. அங்கே திருப்தி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆவிக்குள்ளே குமிரிக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் தேவனை என்கிட்ட பேசுகிறது கேட்க முடியும், ஐயோ நான் தேவனை பார்க்க முடியல. ஸோ எவ்வளவுதான் சரீரம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆவி கதறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆவி உற்சாகமாக தேவனை காண்கிறது, தேவனிலே திருப்தியாக இருக்கிறது காலைதோறும். சரீரத்துக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ஆனால் சரீரம் அங்கே சோர்ந்து போகாது. ஏன்னா அதை தான் நம்ம வந்து வேதத்திலும் பார்த்துருக்குறோம். இயேசு அதை தான் காண்பித்து சென்று இருக்கிறார். அவர் தூங்கலை, நிறைய நேரத்தில் சாப்பிடல, ஆனால் அவர் ஆவியில் உற்சாகமுடையவராக அவர் தொடர்ந்து வந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அது ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர்லலாம் அவர் பண்ணல. அவர் 100% மனிதனாக இருந்து அந்த காரியத்தை அவர் செய்தார். அதை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அவரே நம்மளுடைய ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும். ஸோ முதலாவது அந்த நம்மளுடைய ஜெப நேரம் அது செப்பனிடப்பட வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் எலியா வந்து பலிபீடத்தை கட்டுறாரு. கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்கிறார் இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து விறகை வெட்டி வச்சாச்சு, காளையை வெட்டி வச்சாச்சு, 4 குடம் அப்புறம் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. அந்த மாதிரி 3 தடவை ஊற்ற சொல்கிறாரு. கரெக்டா? இப்போது இதில் அந்த காளையை வந்து உயிரோடு அங்கே மேலே வைக்கல, அதை வந்து வெட்டி சாகடிச்சு அப்படியே வெட்டி வச்சாச்சு. அது திரும்ப அங்கேருந்து இறங்கி வருமானா வராது. ஆனால் வாசிக்கலாம், ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம எல்லாருமே வந்து தேவனை ஆராதிக்கும்படிக்காகவே நாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் நாங்கள் இன்னைக்கு ஃப்ரைடேல பார்த்து கொண்டிருந்தோம். நாம் படைக்கப்பட்டது நோக்கம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ அது எப்படிப்பட்ட ஆராதனை அப்படின்னா, நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு. ஸோ அந்த காளை, அங்கே பலி செலுத்தப்பட்ட அந்த காளை அது வந்து அதிலிருந்து இறங்கி வராது. ஏன்னா அது வந்து உயிரற்ற காளையாக இருக்கிறது. ஆனால் நாம் ஜீவ பலியாக நம்மை தேவனுக்கு முன்பதாக வைக்கும் பொழுது அது ஜீவ பலியாக இருக்கிறபடினால, ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால அது பலிபீடத்தில் நிற்காது. காலையில் தூக்கி வச்சுருப்பீங்க எந்திரிச்சு, அப்போது நல்லா இருந்திருக்கும். அப்போ ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருப்போம், அதில் திருப்தியாக இருந்திருப்போம். அப்புறம் நாள் முழுதும் நம்ம வந்து உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா அது டபக்குன்னு கீழே இறங்கி வந்திருக்கும். அடுத்த நாள் திரும்ப தூக்கி அதை தான் ஜோனத்தன் எட்வர்ட் சொல்கிறார். நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டேன், ஓகே நான் ஒரு நாள் 4 மணிக்கு எந்திரிச்சேன், 3 மணிக்கு எந்திரிச்சேன், செமையாக இருந்தது அன்னைக்கு ப்ரேயர், அதோட நீங்கள் ஓடவே முடியாது. ஆக்சுவலி இது ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்படின்றார். இது வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸாக வரணும். இந்த ஜீவ பலி அப்படின்ற அந்த காரியம் அது மரித்த ஒரு நிலையில் இருக்குதுன்னா அது பாட்டு அங்கேயே கிடக்கும். அது ஜீவனுள்ளதாக இருக்கிற அப்படின்னால ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூக்கி அந்த பலிபீடத்தில் இதை வச்சுக்கிட்டே இருக்கணும். அது கீழே இறங்கி வரும்போதெல்லாம் அதை தூக்கி வைக்கணும் அப்படின்னு அதை வந்து கொண்டு வருகிறார். ஸோ நான் ஏதோ ஒரு நாள் நான் வந்து இப்படி இருந்துட்டேன் அப்படின்றது கிடையாது. அனுதினமும் நான் தேவனுடைய பிரசன்னத்தை நாடி ஓடி வருகிறேன் அதிகாலையிலே. அண்ட் அதுவும் நம்ம ஏதோ சும்மா வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு சேரில் சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு, இல்லை பெட்டிலே உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே இல்லை அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? ஏன்னா எப்படினாலும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சும்மா வந்து இந்த முகங்குப்புற விழுந்து
அப்படிலாம் எங்கேயுமே வச்சில்ல இல்லையா? அவரே வந்து முகங்குப்புற விழுந்து அவர் வந்து ஜெபித்தார். அப்போ ஏன் இதெல்லாம் எழுதணும்? சும்மா அவங்க ஜெபித்தார்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? ஏன் முகங்குப்புற? அப்போ நான் எப்படி தேவனுக்கு முன்பதாக நான் வருகிறேன், அவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றதுலையும் இருக்குது. அந்த டிசிப்ளின் இருக்குதா அப்படின்றதான் முக்கியம். அது நான் அந்த அளவுக்கு வாஞ்சியாக அவருடைய சமூகத்தில் நான் வருகிறேனா, அதிகாலையில் நான் வரேனா, வரும்பொழுதும் நான் எப்படி வரேன், அவருக்கு முன்னாடி நான் என்னை எப்படி தாழ்த்தி வருகிறேன், எப்படி நான் அவர்கிட்ட நான் கெஞ்சுறேன் அப்படின்றதையும் அவர் வந்து பார்க்குறாரு. சும்மா எதையுமே அவர் வந்து கொடுக்குறவர் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அதை தான் இவர் செய்கிறார் எலியா. சும்மா அந்த இடத்துல வந்து ஓகே எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது, பரவாயில்ல ஆண்டவரை நீங்கள் எப்படினாலும் அக்கினி அனுப்புவீங்க அப்படிலாம் பண்ணல. அவர் முதல்ல அதை பலிபீடத்தை செப்பனிடுறாரு, எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வைக்கிறாரு, இல்லை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எல்லாமே டிசிப்ளின்டாக அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குடங்கள் நிறையா தண்ணி ஊற்றுறாரு, 4 குடம் 3 தடவை ஊற்றுறாரு. ஸோ அதற்கு என்ன காரியம் அப்படின்னா, முதலாவதாக நான் என்ன எல்லாரும் வந்து பாராட்டணும், என்ன வந்து மெச்சிக்கொள்ளணும், என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதை தூக்கி அது மேலே வைக்கணும் முதல்ல. ஸோ நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய நேரங்கள் முழுவதையும் அதற்காக தான் செலவிடுறோம். அதனால தான் தேவனுக்கு நேரம் செலவிடுறதுக்கு கிடையாது. காலையில் எனக்கு வந்து அந்த 6 மணிக்கு நம்ம கிரவுண்டில் இருக்கணும்னா அப்போது நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் கிரவுண்டில் இருக்க முடியும். அப்போது நல்லா தூங்கணும், இப்படி தான் என்ன வரும். ஸோ அப்போ இதெல்லாம் தூக்கி வந்து என்ன பண்ணும், வைங்க முதல்ல அப்படின்றாங்க. உங்களை எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க, முதல்ல அதை தூக்கி மேலே வைங்க. 2வது காரியமாக அது 2வது 3-4 குடம் தண்ணீர் ஊற்றுவதற்கு சொல்லுகிற காரியம், உங்களுடைய கம்ஃபர்ட், உங்களுடைய சௌகரியம், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இதை தூக்கி பலிபீடத்தில் வைங்க. ஆண்டவர் அதையும் எதிர்பார்க்கிறார். ஸோ அதையும் பலிபீடத்தில் வைங்க அப்படின்றார். 3வது முறை தண்ணி ஊற்றப்படுகிறது. அதற்கு எதை ஒப்பிடுகிறார் அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப், நான் என்கிற அந்த காரியம், அதை தூக்கி மேலே வைங்க. நான், எனக்கு, என்னுடையது, இதையும் தூக்கி மேலே வைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் ஆண்டவரிடத்துல நீங்கள் அக்கினி எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை செஞ்சுட்டு அவர் வந்து பெரிய ஜபம் பண்ணல இல்லையா, நாள் முழுசாக கத்தலை. அவர் பண்ண ஜபத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 37வது வசனம், சாரி 30. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டதலும் என்றான். அவ்வளோதான். ரொம்ப பெரிய லென்த்தி ப்ரேயர்லாம் கிடையாது. ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக செய்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து ஒரு சின்ன ஜபம் பண்ணுறார். அங்கே தேவன் வந்து தன்னை மகிமைப்படுத்துகிறார், அங்கே அவர் மகிமைப்படுகிறார், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த காலை வேளையில் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். அவர் நம்மளை வந்து ஒரு மிசரபிள் கிறிஸ்டியன் லைஃப் வாழும்படிக்கு அழைக்கல. அப்படியே அனுதினமும் உட்காந்து சோர்ந்து போய் அப்படியே குமரி கொண்டு இருக்கிறபடிக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிதாபமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவர் வந்து நம்மளை அழைக்கல. மாறாக சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அவருடைய சமூகத்திலே மாத்திரம்தான் இருக்குது. அண்ட் அவருடைய சமூகத்திற்கு நான் போகணும் அப்படின்னா அது வந்து என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு நேரமாக இருக்கணும், என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத ஒரு நேரமாக இருக்கணும், எனக்கு யாருடைய தொல்லையும் இருக்கக்கூடாது, நான் அவரோடு மாத்திரம்தான் அந்த நேரத்தை நான் செலவிடணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் அவருடைய, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின்டு ஒரு லைஃப்குள்ளே நம்ம வரும் பொழுது தான், ஒரு ப்ரேயர் லைஃப்குள்ளே வரும் பொழுது தான் தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாக நம்ம கேட்க முடியும். இதுதான் வந்து வேதத்திலையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா. ஸோ வேதத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. தாவீதும் சொல்லும் பொழுது இன்னொரு இதில் கடைசி அதை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். இதோட நான் முடிக்கிறேன். ஆ 22வது சங்கீதம் 2வது வசனம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஸோ எப்படி நாம் எப்போ ஜெபிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா,
அவரிடத்திலிருந்து நமக்கு உத்தரவு வரும் வரைக்கும் நாம் அவரிடத்துல கெஞ்சணும் இல்லை? அது பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், அது அதிகாலையாக இருக்கலாம், நைட்டு மிட் நைட்டாக இருக்கலாம். எப்போவா இருந்தாலும் அவரிடத்திலிருந்து உத்தரவை நான் பெற்றுக்கொள்ளாமல், அவர் என்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்காமல் நான் அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள நம்ம அந்த அளவுக்கு நம்ம கெஞ்சும் பொழுது தான் தேவன் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு இலவசமானது தான், அது இலவசமாக நம்மகிட்ட கொடுத்தாச்சு, நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தாச்சு. இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறார், எல்லாத்துக்கும் பலன் அவர் தான் தராரு. ஆனால் நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கிறதா என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதையும் சும்மா நம்ம ரொபோட் மாதிரி நமக்கு அப்படியே கொடுக்கறதுக்காக அவர் கிடையாது. சொந்த நாளிலும் கூட இதை நாம் உணர்ந்தவர்களாக தேவன் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நம்மளிலே காணப்படத்தக்கதாக, விசேஷமாக நாம் நம்மளுடைய மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்கு, தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும்படிக்கு, ஏதோ சாதாரணமாக நம்ம அவரை சாதாரணமாக நினைத்து நம்மை போல ஒரு மனிதனாக அவரை நினைத்து நம்ம அவரை அணுக முடியாது, கேஷுவலாக அவர்கிட்ட நம்ம வர முடியாது. மாறாக நாம் யாரிடத்திலே வருகிறோம் என்பதை உணர்ந்து நாம் வரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக எதை செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கூட நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்த்து கேட்டுட்டு நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஸோ இந்த தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார் இல்லை? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டது ஏதோ நம்மை சும்மா அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல, மாறாக நாம் இந்த தேவனோடு பிதாவோடு நாம் ஒப்புரவாகும்படிக்கு, அவரோடு கூட நம்ம உறவாடும்படிக்கு, அந்த உறவிலே நாம் களி கூறும்படிக்கு, என்னாலுமே நாம் அதிலே நிலைத்திருக்கும்படிக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஒருவேளை என்னுடைய மாம்சத்துக்கான காரியங்களே நான் பார்த்துட்டேன், மாம்சம் இதை தான் நான் அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு திருப்தியே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் ஆவி அது குமுறி கொண்டு இருக்கிறது. இனிமேல் அந்த ஆவி எதை கேட்கிறதோ, அது எதை வாஞ்சிக்கிறதோ அதை நான் கொடுப்பதற்கு, என்னுடைய மாம்சத்தை நான் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம். நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே அந்த ஆவி எனக்கு உயிர்ப்பீங்க சுவாமி. இது ஏதோ பேசுகிறாங்களே, ஏதோ ஆண்டவருடைய சமூகன்றாங்க, திருப்தின்றாங்க, சந்தோஷன்றாங்க, எனக்கு அப்படி எதுவும் தெரியல நீங்கள் இருக்கலாம். அது ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இந்த காலையிலே உங்களுக்காக எனக்காக மரித்து உயிர்த்த இயேசு நம்மையும் உயிர்ப்பிப்பாராக. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன்.
தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தேன், ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, அப்பா அந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகம், ஆண்டவரே உம்முடைய சாயல், அதிலே தான் ஆண்டவரே நாங்கள் திருப்தியாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் அநேக நேரங்களிலே ராஜா எங்களுடைய ஆவி ஆண்டவரே அது உற்சாகம் உள்ளதாக உம்மை வாஞ்சிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மாம்சமோ ஆண்டவரே அது பலவீனம் உள்ளதாக, அது பாவத்தினாலே மரித்ததாக, அது மறுபடியுமாக ஆண்டவரே அது பாவத்தையே விரும்பி ஆண்டவரே ஓடுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை அளிப்பீராக சுவாமி. ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து உம்முடைய சமூகத்திலே ஓடி வர, ஆண்டவரே நடு இரவிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஓடி வர, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதை விட ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்திலேயோ ஆண்டவரே மறுமையிலே வேற எதுவுமே முக்கியம் கிடையாது சுவாமி. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் எதற்காக ஓடுகிறோமோ எதுவுமே எங்களை ஆண்டவரே மறுமைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆண்டவரே உம்முடைய சமூகம் அதிலே களி கூறுறது தான் இருக்குது ராஜா. அந்த காலையில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மறுபடியும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை உணர்வுள்ள இருதயங்களா மாத்துங்க சுவாமி. உம்முடைய கிருபையினாலே எங்களை நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெப பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே